கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொந்தளிப்பு, குடும்பத்தில் கொந்தளிப்பு, நண்பர்களுக்குள்ள கொந்தளிப்பு, அரசியலில் கொந்தளிப்பு, தேசத்தில் கொந்தளிப்பு, வீணா யாரையாவது பழிக்கிறது, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். தப்பே செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் யாராவது பரியாசம் பண்ணுவாங்க. கொந்தளிப்பு. இவர் அவருக்கு விரோதமா, அவர் இவருக்கு விரோதமா, அவள் அவளுக்கு விரோதமா, இப்படி கொந்தளிப்பு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சம்பவம், தமிழ் இலக்கிய செல்வன் கனம் ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றிருந்த போது ஐயா காமராஜ் அவர்கள் மிக உயர்ந்த காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தார்கள். சரித்திரத்தில் வாசித்த போது எனக்கு ரொம்ப பிடித்தது. அவரை ரொம்ப வேதனைப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தபோது குறிப்பிட்ட டைமில் அவரால் தாங்க முடியலை. ஐயா குமரி ஆனந்தன் அவரால் தாங்க முடியாதபடி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஐயா காமராஜ் அவர்கள் சொல்ல ஆசைப்பட்டார். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த போது ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தது. ஐயா காமராஜர்கிட்ட போய் கொட்டி தீர்த்தார். என்னுடைய அரசியல் பயணத்துக்கு விரோதமாக இப்படி பேசுகிறார்கள் பேசின போது அமைதியாக எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்டு ஒரு காரியத்தை கேட்டாராம். நீ போகிற வழியில் ஒரு பெரிய பாறை கல் இருக்கிறது, அதை உருட்டித்தள்ள உன்னால முடியாது. உருட்டித்தள்ள முயற்சி பண்ணுவாயா அல்லது திரும்பி வந்து விடுவாயா, வேற வழியாய் சுற்றி போவாயா என்று கேட்டபோது அவர் சொன்னார், இல்லையா, நான் திருப்பி வரமாட்டேன், உருட்டியும் தள்ள மாட்டேன், வேறு வழியாய் போய்விடுவேன், அதை செய். உனக்கு விரோதமாக பேசும்போது நீ ஏன் அவங்க மோதிர வழியை மாற்றிக்கொள் என்று அழகாய் சொல்லி கொடுத்தார். எவ்வளவு நல்ல வார்த்தை இல்லை? இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்முடைய தேசத்தில் இருந்தால் நம்முடைய தேசத்துக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அவருடைய வாழ்வில் சமாதானம் உண்டாயிற்று. பைபிளை வாசிக்கிறோம். கொந்தளிப்பை அமழ்த்துகிறார், அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள், நாடின துறைமுகம் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று வாசிக்கிறோம். நமக்கு நாடின துறைமுகம் பரலோக ராஜ்யம். நம்முடைய இயேசு என்ன செய்கிறார்? கொந்தளிப்பை அமழ்த்துகிறார். பிராக்டிக்கலாகவும் செய்தார். சீசர்கள் அந்த கலிலேயா, கெனசரே, திபேரியா அந்த கடல்ல பயணமான போது பயங்கர அலை வருகிறது. காற்றை இறையாதை, கடலை அமைதலான போது உடனே அமைதல் உண்டாயிற்று. உங்க வாழ்வில் வருகிற எல்லா கொந்தளிப்பையும் அமழ்த்துகிற ஒரு தெய்வம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசப்பான்னு சொல்லுங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதும் கவலை இல்லையோன்னு அவர்கள் கூப்பிட்டார்கள். உடனே இயேசு கொந்தளிப்பை அமழ்த்தினார். வியாதியினால் ஏற்படுகிற கொந்தளிப்பை அவர் அமழ்த்த முடியும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா, நீதிமன்றம் போயிருக்கிறார்களா, பொய் விளக்கு போட்டிருக்காங்களா, கவலைப்படாதுங்க, இயேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள். உங்க கொந்தளிப்பை அவர் மாற்றுவார். வாசிக்க கேட்கலாம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, அலைகள் அடங்குகிறது. சங்கீதம் 107:29. ஆமென். வாசிக்க கேட்டோம் பார்த்தீங்களா? கொந்தளிப்பை அமழ்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்வில் வருகிற எல்லா அலைகளையும் அவர் அடக்க போகிறார். மிஞ்சி வா, இம்மட்டும் வராதே, ஆமென் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பி போய்விடுகிறது. பாருங்க, ஒரு டேம் எவ்வளவு பெரிய இன்ஜினியர்ஸ் பிளான்ல கட்டுறாங்க. ஒரு குளம் எவ்வளவு பயங்கரமா கட்டுறாங்க. ஒரு குளம் உடைச்சா எவ்வளவு ஆபத்து. உலகத்துல 3 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் லேண்டு, சுத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் எல்கை போட்டு வச்சிருக்கிறார். மிஞ்சி வா, இம்மட்டும் வராதே, மிஞ்சி வா, வராதே என்று கட்டளை போட்டிருக்கிறார். அது திரும்பி போய்விடுகிறது. உங்கள் வாழ்வில் அப்படித்தான் பிரச்சனைகள் திரும்பி போய்விடும். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இயேசப்பா, வாழ்வில் வருகிற கொந்தளிப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடங்குவதாக. பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.